டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கான பதிலை வழங்கிய ஹமாஸும் இந்த பதிலிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களும் ஹமாஸ் தலைவர்களுடைய அறிக்கைகளும். ஹமாஸினுடைய பதிலை வரவேற்ற டொனால்ட் ட்ரம்பும் சர்வதேச ஊடகங்களினால் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்களும் ட்ரம்பினுடைய பதிலுக்கு பின்னாலும் சர்வதேச ஊடகங்களுடைய பிரச்சாரங்களுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய உண்மையான காரணங்களும். ஹமாஸினுடைய பதிலை வரவேற்று டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவை ஏமாற்றிவிட்டாரா? ஹமாஸினுடைய நிபந்தனைகளை டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக ஏற்றுக்கொண்டாரா? இதற்கு பிறகு நெட்டன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பும் எவ்வாறு காய் நகர்த்தப் போகின்றார்கள்? இந்த பதிலின் மூலமாக ஹமாஸ் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆபத்தான சவாலும் மேற்கொள்ள போகும் காய் நகர்த்தல்களும். டொனால்ட் ட்ரம்பின் பதிலை தொடர்ந்து நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையும் காசாவிலே தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களும். உண்மையிலேயே இந்த திட்டங்களின் மூலமாகவும் பதில்களின் மூலமாகவும் காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுமா, அல்லது அடுத்த வாரமே காசாவில் அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு விடுமா? உண்மையில் களத்திலே என்ன தான் நடக்கின்றது? காசாவின் யுத்த நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா பல முன்மொழிவுகளையும் திட்டங்களையும் முன்வைத்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய தலைமையில் 6க்கும் அதிகமான திட்டங்களும் முன்மொழிவுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. காசாவின் யுத்த களத்திலே அடைந்து கொள்ள முடியாத வெற்றி இலக்குகளை ஒப்பந்தங்கள் மூலமாகவும் இந்த திட்டங்கள் மூலமாகவும் அடைந்து கொள்வதற்காகவே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் காய்களை நகர்த்தி வருகின்றன. அதே நேரம் இதுவரையில் அமெரிக்கா முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா திட்டத்திற்கும் ஹமாஸ் தரப்பினர் நேர்மறையாக பாசிட்டிவாகவே பதில்களை வழங்கியுள்ளார்கள். எந்த ஒரு திட்டத்தையும் ஹமாஸ் தரப்பினர் ஆரம்பத்திலேயே முழுமையாக நிராகரிக்கவில்லை. குறித்த திட்டங்களுக்கான பதில்களை எப்போதும் பாசிட்டிவாகவே வழங்கியுள்ளார்கள். அதே நேரம் ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கக்கூடிய பதில்களில் அவர்களுடைய நிபந்தனைகளிலும் கோரிக்கைகளிலும் உறுதியாகவே இருந்துள்ளார்கள். அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 6க்கும் அதிகமான திட்டங்களுக்கான பதில்களில் ஹமாஸ் தரப்பினர் இவ்வாறான தந்திரங்களையே கையாண்டிருந்தார்கள். அதாவது எந்த ஒரு திட்டத்திலும் ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய நிபந்தனைகளிலும் கோரிக்கைகளிலும் உறுதியாகவே இருந்தார்கள். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும், காசாவை விட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும், காசாவின் எந்த ஒரு பிரதேசத்திலும் ஆக்கிரமிப்பு நிலைத்திருக்கவே முடியாது, காசாவின் புனரமைப்பு வேலை திட்டங்கள் முழுமையாக மேற்கொள்ளப்பட வேண்டும், மேலும் காசாவிலே பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்கள் ஒரு பொழுதும் சரணடைய மாட்டார்கள், ஹமாஸோ பலஸ்தீனிய போராளிகளோ ஒரு பொழுதும் சரணடையவே மாட்டார்கள், நாங்கள் ஒரு பொழுதும் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை என அவர்களுடைய நிபந்தனைகளில் உறுதியாகவே இருந்தார்கள். இந்த நிபந்தனைகள் மற்றும் கோரிக்கைகள் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் என்பதனையும் வெளிப்படையாக அறிவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய 20 புள்ளி திட்டம் முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்திலே இருக்கக்கூடிய நிபந்தனைகளும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய விடயங்களையும் முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அதே நேரம் குறித்த திட்டத்தினை ஹமாஸ் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் அடிமை அரபுகளும் துரோகிகளும் உச்ச அழுத்தங்களை ஹமாஸுக்கு வழங்கியிருந்தார்கள். இதற்கு முன்னைய ஒப்பந்தங்களின் போது வழங்காத உச்ச அழுத்தங்களை தற்போதைய ஒப்பந்தத்தின் போது அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஹமாஸுக்கு வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக கத்தார், துருக்கி மற்றும் எகிப்தி அடிமைகளே ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு நேரடியான உச்சழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள். ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான காலித் மிஷலையும் பயன்படுத்தி உச்சழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள். மேலும் ஹமாஸ் அவசரமாக பதில்களை வழங்காவிட்டால் நாங்கள் ஹமாஸுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் என நேற்றிரவும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். எனவே இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு ஹமாஸினுடைய தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்திற்கான பதில்களை வழங்கியிருந்தார்கள். மேலும் ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கக்கூடிய பதிலில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தன. காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். இந்த சூழலில் காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கும் ஆக்கிரமிப்பு படைகள் முழுமையாக காசாவை விட்டு வெளியேறுவதற்கும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திலே சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள்
திட்டங்களில் சரியான நிபந்தனைகள் கிடைக்கப்பெற்றால் அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் ஒரே தடவையில் விடுவிப்பதற்கான சம்மதத்தை வழங்குகின்றோம். மேலும் இந்த சூழலில் ஏனைய நிபந்தனைகள் பற்றி விவாதிப்பதற்காக மத்தியஸ்தர்களுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். பலஸ்தீனிய தேசிய ஒருமித்த கருத்தை அடிப்படையாக கொண்ட சுயாதீன பலஸ்தீனியர்களை கொண்டு காசாவின் நிர்வாகம் வழிநடத்தப்படுவதையே நாங்கள் விரும்புகின்றோம். காசாவினுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் பலஸ்தீனியர்களுடைய உள்ளார்ந்த விடயம் தொடர்பாகவும் ட்ரம்பின் திட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் விரிவான தேசிய நிலைப்பாட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இவை பற்றி தேசிய கட்டமைப்பிற்குள் விவாதிக்க வேண்டும். மேலும் காசாவினுடைய எதிர்கால திட்டங்களில் ஹமாஸ் ஒரு பகுதியாக செயற்படும். காசாவின் எதிர்காலத்திலே ஹமாஸ் பொறுப்புணர்ச்சியுடன் தொடர்ச்சியாக செயற்படும் என குறித்த பதிலிலே ஹமாஸ் தரப்பினர் குறிப்பிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு எங்களுடைய உத்தியோகபூர்வமான பதிலை மத்தியஸ்தர்கள் மூலமாக வழங்கி இருக்கின்றோம். பணைய கைதிகளுடைய பரிமாற்றமும் அதற்கான நிபந்தனைகளை ஏற்பாடு செய்வதற்கும் உடனடியாக நேரடி பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். கைதிகளை பரிமாற்றம் செய்வதற்கும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கும் எங்களுக்கு அதிகளவு காலம் தேவைப்படும். இதற்கு 72 மணித்தியாலங்களுக்கும் அதிகமான காலம் தேவைப்படும். ஒரே தடவையில் அனைத்து கைதிகளையும் முழுமையாக பரிமாற்றம் செய்வதற்கு அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அதிகளவான காலமும் நேரமும் எங்களுக்கு தேவைப்படுகின்றன. அதே போன்று காசாவின் நிர்வாகத்தை பலஸ்தீனியர்களை தவிர வேறு யாராலும் நிர்வகிக்க முடியாது. காசாவிலே வெளி நிர்வாகங்கள் களமிறக்கப்படுவதை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எந்த ஒரு சர்வதேச படையும் காசாவிற்குள் களமிறக்கப்படுவதனை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. வெளிநாட்டு படைகளையோ வெளிநாட்டு நிர்வாகங்களையோ ஒரு பொழுதும் அனுமதிக்க போவதில்லை. காசாவினுடைய நிர்வாகம் ஒரு பலஸ்தீனிய சுயாதீன தொழில்நுட்ப குழுவின் மூலமாகவே நிர்வகிக்கப்படும். பலஸ்தீனி அதிகார சபை ஒரு சர்வதேச அலகாக கொள்ளப்படாது. இதனால் காசாவில் இருக்கக்கூடிய சுயாதீன பலஸ்தீனியர்களை உள்ளடக்கிய ஒரு தொழில்நுட்ப குழு மாத்திரமே காசாவினை நிர்வகிக்க முடியும். மேலும் காசாவின் களத்திலிருந்து ஹமாஸை நீக்குவதற்கான எல்லாவிதமான முயற்சிகளும் தோற்கடிக்கப்படும். காசாவின் எதிர்காலத்தில் ஹமாஸ் மிக முக்கியமான பங்காக அமைந்திருக்கும். தற்போது நாங்கள் விரிவான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகவே இருக்கின்றோம். மேலும் இந்த நிபந்தனைகளுக்கு அமைவாக இன்றிரவு கூட காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான மூசா அபு மர்சூக் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ட்ரம்பினுடைய திட்டங்களை செயற்படுத்துவதற்கு விரிவான மற்றும் தெளிவான புரிதல்கள் தேவைப்படுகின்றன. இதனால் நாங்கள் விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும். விரிவான பேச்சுவார்த்தைகளின் மூலமாகவே இறுதியான முடிவுகளை எடுக்க முடியும். மேலும் ஹமாஸ் பலஸ்தீனிய மண்ணிலே இருக்கக்கூடிய தேசிய விடுதலை இயக்கமாகும். இதனால் பயங்கரவாத குழுக்களுக்கான வரையறைகளை ஹமாஸ் மீது திணிக்க முடியாது. மேலும் காசாவை ஆளுபவர்கள் ஆயுதங்களை வைத்திருப்பார்கள் என மூசா அபு மர்சூக் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய திட்டத்திலே ஒரே தடவையில் அனைத்து கைதிகளையும் விடுதலை செய்வதற்கான சம்மதத்தினை மாத்திரமே ஹமாஸ் வழங்கியுள்ளது. மேலும் காசாவிலே வெளிநாட்டு நிர்வாகம் களமிறக்கப்படுவதனையோ சர்வதேச படைகள் களமிறக்கப்படுவதனையோ காசாவின் களத்திலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படுவதனையோ பலஸ்தீனிய போராளிகளும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படுவதனையோ காசாவின் எதிர்காலத்திலே ஹமாஸ் நீக்கப்படுவதனையோ ஹமாஸினுடைய தலைவர் ஒப்புக்கொள்ளவில்லை. காசாவின் எதிர்காலத்தில் ஹமாஸ் ஒரு பகுதியாக இருக்கும் என்பதனையும் ட்ரம்பினுடைய திட்டத்தின் ஏனைய சிக்கல்கள் தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதனையுமே ஹமாஸினுடைய பதிலின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. உண்மையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை ஹமாஸ் தரப்பினர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒட்டுமொத்த உலகமும் ஹமாஸுக்கு எதிராக உச்சழுத்தங்களை வழங்கி வரக்கூடிய நிலைமையில் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகமும் அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஹமாஸுக்கு எதிராக உச்சழுத்தங்களை வழங்கி வரக்கூடிய நிலைமையில் தந்திரமாக காய்களை நகர்த்தி இந்த பதிலை முன்வைத்துள்ளார்கள். மேலும் ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கக்கூடிய இந்த பதிலானது டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை முழுமையாக ஏற்றுக்கொண்டதாக அமைந்திருக்கவில்லை. எனவே ஹமாஸினுடைய இந்த பதிலையும் ஹமாஸினுடைய நிலைப்பாடுகளையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்து ஹமாஸினுடைய பதிலை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்திலே இவ்வாறு தெரிவித்தார். ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிலுக்கு அமைவாக அவர்கள் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இதனால் காசாவிலே குண்டு தாக்குதல்களை இஸ்ரேல் அவசரமாக நிறுத்திவிட வேண்டும். இதன் மூலமாக நாங்கள் பணைய கைதிகளை பாதுகாப்பாக மீட்டெடுக்க முடியும். நாங்கள் மத்திய கிழக்கிலே அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் இதை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் தனியான காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். எனக்கு இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவிய அனைத்து நாடுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான நாளாகும். இது எவ்வாறு மாறும் என்பதனை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் இதன் மூலமாக இறுதி வார்த்தைகளையும் நிலையான முடிவுகளையும் பெற வேண்டும். பணைய கைதிகளை அவர்களுடைய வீடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். மத்திய கிழக்கிலே அமைதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த காணொலியில் தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய பதிலை தொடர்ந்து நெட்டன்யாகுவின் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஹமாஸினுடைய பதிலுக்கு அமைவாக அனைத்து பணைய கைதிகளையும் முழுமையாக விடுவிப்பதற்கான டொனால்ட் ட்ரம்பின் முதலாவது கட்டத்தினை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இஸ்ரேல் நிர்ணயித்த கொள்கைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு அமைவாக போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இதற்காக நாங்கள் அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றோம் என நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் அறிக்கையில் தெரிவித்தது. மேலும் இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அரசியல் தலைமைகளுடைய உத்தரவுகளுக்கு அமைவாக டொனால்ட் ட்ரம்பினுடைய முதலாவது கட்டத்தினை செயற்படுத்துவதற்காக நாங்கள் காசாவிலே தற்காலிகமாக தாக்குதல்களை நிறுத்தியுள்ளோம். அதே நேரம் எங்களுடைய படைகள் காசா சிட்டியை விட்டு வெளியேறவில்லை. அனைத்து படைகளும் துருப்புக்களும் உச்ச எச்சரிக்கையில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். காசா சிட்டியை விட்டு வெளியேறிய பலஸ்தீனிய மக்கள் மீண்டும் திரும்பக்கூடாது. இன்னும் இறுதி முடிவுகள் முழுமையாக எடுக்கப்படவில்லை. முதல் கட்டத்திற்கு அமைவாக அவசரமாக பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் மேற்கொள்ளப்படுவதற்காகவே அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் அவசரமாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் தற்காலிகமாக இந்த தாக்குதல்களை நிறுத்தியுள்ளோம். மேலும் சூழ்நிலைக்கேற்ப அடுத்த கட்ட முடிவுகளையும் எடுப்போம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. தற்போது உங்களிடம் பல கேள்விகளும் குழப்பங்களும் எழுந்திருக்கும். உண்மையில் என்ன நடக்கின்றது என்கின்ற சந்தேகங்கள் அதிகரித்திருக்கும். ஹமாஸ் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதற்கான சம்மதத்தினை மாத்திரமே வழங்கியது. மேலும் விரிவான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருக்கின்றோம் என்றே அறிவித்துள்ளார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸின் பதில்களை வரவேற்றுள்ளார். இது ஒரு மிகப்பெரிய நாள், மிக முக்கியமான நாள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காசாவிலே தாக்குதல்களை நிறுத்துமாறும் இஸ்ரேலுக்கு கட்டளையிட்டுள்ளார். அப்படி என்றால் ஹமாஸ் நிபந்தனைகளை டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டாரா என்கின்ற கேள்விகள் உங்கள் மத்தியில் எழுந்திருக்கும். ஹமாஸினுடைய நிபந்தனைகளை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் ஹமாஸினுடைய பதிலை சாதகமாக கருதி இருப்பதாகவும் இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த போவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. அதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் வெற்றியடைந்து விட்டதாகவும் ஹமாஸினுடைய பதிலை டொனால்ட் ட்ரம்ப் வரவேற்றிருப்பதாகவும் இதனால் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான ட்ரம்பினுடைய முயற்சிகள் வெற்றியடைந்து விட்டதாகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமைதியை ஏற்படுத்தக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் முயற்சிகள் வெற்றியடைந்து விட்டதாகவும் காசாவிலே யுத்தம் முடிவுக்கு வரப்போவதாகவும் அமெரிக்க ஊடகங்களும் ஏனைய சர்வதேச ஊடகங்களும் தொடர்ச்சியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் உண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவை ஏமாற்றவில்லை. ஹமாஸினுடைய நிபந்தனைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸினுடைய பதிலை பாராட்டி அறிக்கைகளை வெளியிட்டிருப்பதற்கும் அடுத்த கட்ட விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான சம்மதத்தினை வழங்கியிருப்பதற்கும் மிக முக்கியமான காரணம் சமாதானத்திற்கான நோபல் பரிசை பெற்றுக் கொள்வதாகும். வருகின்ற அக்டோபர் 10ஆம் தேதி, அதாவது இன்னும் 6 நாட்களுக்குள்ளே சமாதானத்திற்கான நோபல் பரிசை பெற்றுக்கொள்ளக்கூடியவரை அறிவிப்பார்கள். யார் இந்த வருடத்திற்கான சமாதானத்திற்கான நோபல் பரிசை பெற்றுக் கொள்வார் என அடுத்த வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும். எனவே இந்த சமாதானத்திற்கான நோபல் பரிசை பெற்றுக் கொள்வதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் காய்களை நகர்த்தியுள்ளார். ஹமாஸினுடைய நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹமாஸினுடைய பதிலானது முழுமையான பதிலாக அமைந்திருக்கவில்லை. ஹமாஸ் என்னுடைய திட்டத்தினை முழுமையாக சம்மதிப்பதாக வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. இதனால் நாங்கள் ஹமாஸினுடைய பதிலை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவித்தால் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடைந்து விட்டது என்றும் காசாவுக்காக ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை ஹமாஸ் முழுமையாக நிராகரித்து விட்டது என்றும் ட்ரம்பினுடைய திட்டங்கள் தோல்வியடைந்து விட்டது என்றுமே சர்வதேச ஊடகங்கள்
திட்டங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கும். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட மாட்டாது, டொனால்ட் ட்ரம்பினால் மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த முடியவில்லை என்றே பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். மேலும் இந்த பிரச்சாரங்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய நோபல் பரிசு கனவையும் சிதைத்துவிடும். இதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸினுடைய பதிலை வரவேற்று இந்த திட்டமானது மிகப்பெரிய வெற்றி திட்டம் என்றும் விரைவில் மத்திய கிழக்கில் அமைதி ஏற்பட போகின்றது என்றும் தந்திரமாக காய்களை நகர்த்தியுள்ளார். எனவே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸினுடைய பதிலை வரவேற்று இருப்பதனாலும் சர்வதேச ஊடகங்களும் இந்த திட்டம் வெற்றியடையும் என பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதனாலும் சமாதானத்திற்கான நோபல் பரிசை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. இதற்கான நிலைப்பாடுகளை இந்த பிரச்சாரங்கள் ஊக்குவித்துள்ளன. அத்தோடு நாளைய தினம் எகிப்திலே அடுத்த கட்ட விரிவான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய தலைமையிலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. அத்தோடு இந்த அடுத்த கட்ட விரிவான பேச்சுவார்த்தைகளின் போது டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் ஹமாஸினுடைய ஏனைய நிபந்தனைகளையும் கோரிக்கைகளையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். காசாவிலே வெளிநாட்டு படைகளோ வெளிநாட்டு நிர்வாகங்களோ களமிறக்கப்பட மாட்டாது என்கின்ற ஹமாஸினுடைய நிபந்தனைகளை டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு பொழுதும் ஹமாஸினுடைய இந்த நிபந்தனைகளை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இருப்பினும் அடுத்த வாரம் வரையில் இந்த பேச்சுவார்த்தைகளை நீடிப்பார்கள். சமாதானத்துக்கான நோபல் பரிசை யார் பெற்றுக் கொள்கின்றார் என்கின்ற விவரங்கள் வெளிப்படுத்தப்படும் வரையில் இந்த பேச்சுவார்த்தைகளை நீடிப்பார்கள். மேலும் சமாதானத்திற்கான நோபல் பரிசை டொனால்ட் ட்ரம்ப் பெற்றுக் கொண்டதற்கு பின்பு அனைத்து பழியையும் ஹமாஸ் மீதே சுமத்துவார்கள். விரிவான பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் முழுமையாக பின்வாங்கியது. காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு ஹமாஸ் விரும்பவில்லை என ஒட்டுமொத்த பழியையும் ஹமாஸ் மீது சுமத்திவிட்டு அடுத்த வாரமே காசாவில் தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். ஒருவேளை சமாதானத்திற்கான நோபல் பரிசு டொனால்ட் ட்ரம்புக்கு கிடைக்காவிட்டாலும் அடுத்த வாரமே பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்து விட்டது என கூறி காசாவிலே உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிக்கைகளும் தற்போதைய பிரச்சாரங்களும் இதனையே உறுதிப்படுத்துகின்றன. அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கக்கூடிய பதிலில் ஒரு சிக்கலான நிலைமை ஒன்றும் காணப்படுகின்றது. அதாவது இவ்வளவு நாளாக அனைத்து பணைய கைதிகளையும் ஒரே தடவையில் விடுவிப்பதற்கான அனுமதியை சம்மதத்தினை ஹமாஸ் தரப்பினர் வழங்கவில்லை. ஆனால் தற்போது அனைத்து பணைய கைதிகளையும் ஒரே தடவையில் விடுவிப்பதற்கான சம்மதத்தினை ஹமாஸ் தரப்பினர் வழங்கியுள்ளார்கள். உண்மையிலேயே ஹமாஸ் தரப்பினர் இதற்கு ஒப்புக்கொண்டது ஒரு ஆபத்தான நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் தற்போதைய சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸின் தலைவர்களுக்கு இவ்வாறு கூறலாம்: விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கும் நாங்களும் தயாராகவே இருக்கின்றோம். மேலும் நீங்கள் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ளீர்கள். இதற்கமைவாக தற்போது முதலாவது கட்டமாக நீங்கள் அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்யுங்கள். மேலும் நாங்கள் விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஏனைய சிக்கல்களுக்கான முடிவுகளை எட்டுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு கூறலாம். என்னை பொறுத்தவரையில் தற்போது டொனால்ட் ட்ரம்பும் ஏனைய அடிமை அரபுகளும் துரோகிகளும் நெட்டன்யாகுவும் இதனைத்தான் செய்ய போகின்றார்கள். எப்படியாவது இன்னும் 6 நாட்களுக்குள் அனைத்து பணைய கைதிகளையும் முழுமையாக விடுவிப்பதற்கான அழுத்தங்களை ஹமாஸுக்கு வழங்கப் போகின்றார்கள். ஏனென்றால் ஹமாஸ் தரப்பினர் இந்த அனைத்து பணைய கைதிகளையும் ஒரே தடவையில் விடுதலை செய்துவிட்டால் அதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் ஹமாஸோடு எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்வதற்கான தேவையே இருக்காது. அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் விடுதலை செய்ததற்கு பின்பு ஹமாஸோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு எந்த தேவையும் அவர்களுக்கு இருக்காது. அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் விடுதலை செய்ததற்கு பின்பு நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் என ஹமாஸ் ஆணித்தரமாக கூறினாலும் அது டொனால்ட் ட்ரம்பையும் நெட்டன்யாகுவையும் பாதிக்கப் போவதில்லை. ஏனென்றால் அனைத்து பணைய கைதிகளையும் முழுமையாக ஹமாஸ் விடுதலை செய்ததற்கு பின்பு காசாவிலே ஹமாஸை அழிப்பதற்கான உச்ச வான்வெளி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் இவர்கள் மேற்கொள்வார்கள். அதற்கு பிறகு விரிவான பேச்சுவார்த்தைகளை ஹமாஸோடு மேற்கொள்வதற்கு எந்த தேவையும் இருக்காது. எனவே இந்த நிலைமையானது ஹமாஸுக்கு மிகப்பெரிய சவாலான நிலைமையாகும். விரிவான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதி தீர்மானங்கள் எடுக்கப்படும் வரை அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்யாமல் அவர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது ஹமாஸுக்கு இருக்கக்கூடிய தற்போதைய மிகப்பெரிய சவாலாகும். எனவே இது ஹமாஸினுடைய தலைவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். இந்த ஆபத்தான நிலைமையை தெரிந்து கொண்டு தான் ஹமாஸினுடைய தலைவர்கள் இந்த பதிலையும் வெளியிட்டுள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் நோபல் பரிசை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆசையை பயன்படுத்தி எங்களுடைய நிபந்தனைகளையும் நிறைவேற்றிக் கொள்வோம் என்கின்ற திட்டத்திற்கமைவாகவே ஹமாஸ் தரப்பினர் இந்த சவாலான ஆபத்தான ரிஸ்க்
ரிஸ்கை எடுத்துள்ளார்கள். இருப்பினும் விரிவான பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸினுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. இதனால் இந்த திட்டத்திற்கமைவாக காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. அத்தோடு போர் அமைச்சரவை கூட்டத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம். இந்த பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் வழிக்கு வராவிட்டால் நாங்கள் அவசரமாக காசாவிலே தாக்குதல்களை வீரியப்படுத்தி காசா சிட்டியை முழுமையாக கைப்பற்றுவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருப்பதாக சேனல் 12 ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. எனவே இந்த தகவல்களின் மூலமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய தந்திரமான காய் நகர்த்தல்களையும் ஹமாஸ் தரப்பினர் தந்திரமாக வழங்கியிருக்கக்கூடிய பதில்களையும் களத்திலே உண்மையாக என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதனையும் தெளிவாக புரிந்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். மேலும் இவை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.